நண்பர்களே, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 சீசனில் வந்து 2 முக்கியமான பந்து வீச்சாளர்கள் வந்து வெளியில் போனாங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நிகிரி. இவர் வந்து சீரீஸ் வந்து தொடங்குவதற்கு முன்பாக வெளியில் போயிட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வில்லியம் வந்து வெளியில் போயிருக்காரு. அவருடைய மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்க போகிற காரணத்தினால வந்து வில்லியம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போயிட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து புதிய ஒரு பந்து வீச்சாளர் வந்து அணிக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட் குகேலிஜின். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வயசாகக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய பந்து வீச்சாளர். 2017 தான் இவர் முதல்ல கிரிக்கெட்டுக்குள்ளே வந்திருக்காரு. இவருக்கு சர்வதேச அனுபவம் வந்து அதிக அளவில் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒரு நாள் போட்டியில் 2 ஒரு நாள் போட்டியில் விளையாண்டுருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. T20 அப்படின்னு பார்க்கும்போது 4 T20 போட்டியில் விளையாண்டு 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அனுபவம் இல்லாத வீரர் சர்வதேச போட்டி அளவில். இருந்தாலும் இந்த ஒரு பந்து வீச்சாளரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து அவங்களுடைய அணிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு நியூசிலாந்து பிளேயர். ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா, இவர் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார், ஸோ தோனி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.